நாகை மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிக அளவில் மீன்கள் விற்பனை செய்யப்பட்டதாக மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கவி ஆகியவற்றில் பெய்த கோடை மழையால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்கின்றனர். தங்களை அழைத்து மாநாடு நடத்த ஆளுநருக்கு அதிகாரமில்லை என்பதை படித்தறிந்ததால் துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு செல்வதை தவிர்த்துவிட்டார்கள் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து ஏனாநல்லூர் வழியாக திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வரை புதிய பேருந்து சேவையை அமைச்சர் தொடக்கி வைத்தார். அதன் பிறகு பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஒரு துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இல்லாத போது அவர்களை கூட்டம் நடத்துகிற அதிகாரம் ஆளுநருக்கு ஏது? இதற்கான விளக்கமே அவர் முறையற்ற செயலில் இறங்கினார் என்பது புரிந்து கொள்ள முடியும். அதை முறையாக சரியாக படித்தவர்கள், வேந்தர்கள், துணைவேந்தர்கள் புரிந்து கொண்ட காரணத்தால் இவர் அழைக்கக்கூடாத இடத்திற்கு அழைக்கிறார், போகக்கூடாத இடத்திற்கு போகக்கூடாது என எண்ணி அவர்கள் போகவில்லையே தவிர இது அவர்கள் உரிமைப்படி பல்கலைக்கழக விதிமுறைப்படி அவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவு. ஒரு பல்கலைக்கழகம் வந்தால் சரி என சொல்லலாம், அனைத்து பல்கலைக்கழகமும். எனவே முறைப்படி சரியாக நடந்திருக்கிற அந்த நிகழ்வில் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பவில்லை. தமிழ்நாடு முழுவதும் கனிம வளங்கள் எடுப்பதில் அத்துமீறல்கள் நடைபெறுவதற்கு அதிகாரிகள் துணை போவதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அச்சம் தவிழ்தான் கிராமத்தில் செயல்பட்டு வரும் கல்குவாரியை பார்வையிட்ட பிறகு அவர் இவ்வாறு கூறினார். பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இயற்கை வளங்கள், கனிம வளங்களை சட்டவிரோதமான முறையில் அனுமதி பெற்றதற்கு மாறாக மிக கூடுதலாக ஆழமாக தோண்டுவது, அதிகமான அளவில் கனிம வளங்களை எடுப்பது, சட்டவிரோதமாக அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் கனிம வளங்களை எடுப்பது போன்ற அத்துமீறல்கள் என்பது தமிழ்நாடு முழுவதுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு அதிகாரிகள் உடந்தையாக இருந்து இத்தகைய சட்டவிரோத காரியங்களுக்கு உடந்தையாக இருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. மயிலாடுதுறை அருகே சேந்தங்குடியில் மகா காளியம்மன் கோயில் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் மஞ்சள் உடை உடுத்தி பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். வேதாரண்யம் அருகே குரவப்புலத்தில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதில் அரசு பள்ளி மாணவர்கள் 265 பேர், தனியார் பள்ளி மாணவர்கள் 50 பேர் என 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாகை மாவட்ட சதுரங்க கழகம் லக்குவனார் சதுரங்க பயிற்சி மையம் சார்பில் நடைபெறும் இப்போட்டி 11 பிரிவுகளாக நடைபெறுகிறது. அதிக புள்ளிகளை பெறும் 15 பேருக்கு கோப்பைகளும் 100 பேருக்கு சான்றுகளும் வழங்கப்பட உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்ராய கவுண்டனூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு கன்றுவிடும் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பர்கூர், வேப்பனப்பள்ளி உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 200 கன்றுகள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் காளைகளை தழுவினர். குறைந்த நேரத்தில் இலக்கை கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து வந்த 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த விழாவை ரசித்தனர். கோடை விடுமுறை என்பதால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அம்மணி அம்மன் கோபுரம் மற்றும் ராஜகோபுரம் வழியாக அனுமதிக்கப்பட்டு சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசித்தனர். திருக்கோயில் சார்பில் பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காமாட்சிபுரத்தில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த சர்வேஷ் என்ற மாணவர் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்தார். அவரது உடலை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறையில் பணியாற்றி உயிரிழந்தவர்களின் 19 வாரிசுகளுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், திமுக பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் இதுவரை 1001 பேருக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெண் நடத்துனர்களின் உயர விதி தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 11,000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட உள்ளதாகவும் விரைவில் 2,700 புதிய பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். போப் பிரான்சிஸ் மறைந்ததை அடுத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஈரோட்டில் கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன ஊர்வலம் செய்தனர். ஸ்டேட் பேங்க் சாலையில் உள்ள புனித அமல அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைக்கு பிறகு நூற்றுக்கணக்கானோர் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திடக்கழிவு சேகரிக்கும் 61 மின்கலன் வாகனங்களை ஊராட்சிகள் பயன்பாட்டிற்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் இதனை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே பெருமாநாட்டில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டு முதல் 5 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசு கோப்பையுடன் தென்னங்கன்றும் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்கு பிறகு அரியமங்கலம் பழைய பால்பனை தொடங்கி துவாக்குடி வரை இடையிலான சுமார் 14.5 கிலோமீட்டருக்கு சர்வீஸ் சாலை அமைக்கப்படவில்லை. இதனால் சாலை விபத்துகளில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும், எனவே விபத்துகளை தவிர்க்க சர்வீஸ் சாலையை உடனே அமைத்து தர ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே சென்றாய கவுண்டனூர் கிராமத்தில் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது. பர்கூர், சூளகிரி, வேப்பனப்பள்ளி, குருநாயனப்பள்ளி, வரட்டனப்பள்ளி, கந்திக்குப்பம் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 200 கன்றுகள் பங்கேற்றன. இதில் 100 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே செண்பகப்பேட்டை மேலக்கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விவசாயம் செழிக்கவும் நல்ல மழை பெய்ய வேண்டியும் நடைபெற்ற இந்த விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஊத்தா கூடைகளுடன் திரண்டனர். கண்மாயின் மடைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின்னர் துண்டுகள் அசைக்கப்பட்டு மீன்பிடிக்க அனுமதி வழங்கப்பட்டது. உடனே மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு கண்மாயில் குதித்து விரால், கெண்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை அள்ளிச் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே எம்ஜிஆர் நகர் குடியிருப்பு பகுதியில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. கழிவறைக்காக குழி தோண்டிய போது பாறைகளை உடைக்க பயன்படுத்திய சக்தி வாய்ந்த வெடியால் வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டதுடன் கற்கள் அருகில் இருந்த வீடுகள் மீதும் விழுந்தன. மக்கள் அச்சமடைந்த நிலையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் வெடி வைத்ததாக 2 பேரை கைது செய்தனர். வெடிமருந்து எங்கிருந்து பெறப்பட்டது, அனுமதி பெறப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் எம்ஜிஆர் சிலை அருகே மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் பாம்பு புகுந்தது. திருப்பூரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரின் வாகனத்தில் புகுந்த கொம்பேரி மூக்கன் பாம்பை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டு வனப்பகுதியில் சேர்த்தனர். அமாவாசையை முன்னிட்டு திருச்செந்தூரில் சுமார் 75 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியுள்ளது. வழக்கமாக பக்தர்கள் நீராடும் கடற்கரையில் தற்போது பச்சை பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிவதால் பக்தர்கள் அச்சமின்றி நீராடி வருகின்றனர். கடந்த 6 மாதங்களாக சீற்றத்துடன் காணப்பட்ட கடல் திடீரென கோவில் நாழிக்கிணறு முதல் ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு கடல் உள்வாங்கியுள்ளது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையில்.